நிஷா அன்னைக்கு வந்து அன்னதானத்துக்கு வெண்பொங்கல் அப்பா சுடு வெண்பொங்கல் செஞ்சுருக்கா. இன்னும் இது பண்ணலை ஏன் நிஷா? நிஷா வெண்பொங்கல் இன்னும் இது பண்ணல. இல்லை இன்னும் தாளிக்கல. கடுகு இது மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு நெய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்காம இருக்கு. பொங்கலை மட்டும் வேக வச்சிருக்கேன் உப்பு போட்டு. அது அதில் இப்போ தாளிச்சு என்ன நிஷா வந்து சைடிஷ் எல்லாம் ரெடி பண்ணல. என்ன சைடிஷ் ரெடி பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேணா பண்ண பொங்கலுக்கு சைடிஷ் என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே தியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல். 2 பேரும் கேட்டாங்க, அம்மா எனக்கு இந்த பொங்கல் பிடிக்காது, எனக்கு இது கொஞ்சம் செஞ்சு கொடுமான்னு தர்ணேஷ் கேட்டான். சரி செய்யலாமேன்னு இன்னைக்கு சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு. ஆமாங்க ஆமாங்க நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாங்க ஆமாம் இன்னைக்கு வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு இதுதான் சாப்பாடு. பாசி பயிருப்பா என்னது அது? பாசி பருப்பு போட்டு நல்லா தரமாக இருக்குது. இப்போ கொண்டு போய் சாப்பாடெலாம் கட்டி கொடுக்க வேண்டியது. காலை சாப்பாடு இது, மதியான சாப்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் டிஃபனு ஏன்னா காலையில் இன்றைக்கி தர்ணேஷ் தியாவுக்கெல்லாம் ஸ்கூல் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பாதி இது பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து வேக வச்சாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பாடை வேக வச்சுட்டா மித்தம் டக்கு டக்குன்னு சைடிஷ் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் போயிட்டு அதை தாளிக்கணும். அதுக்குள்ளே இவங்களை சாப்பாடை வச்சு உட்கார வைக்கணும். சாப்பிடு தியா சாப்பிடு. சக்கரை பொங்கல் கேட்டாலே அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் ஓகே பாய் சாப்பிட்டு இருக்காங்க. பாய்.